ஸோ ஹைட்ரோபானிக்ஸ் வந்து நான் டெக்னாலஜி பேக்ரவுண்ட். ஸோ டெக்னாலஜி பேக்ரவுண்ட் இருக்குன்னா ஹைட்ரோபானிக்ஸ் ட்ரை பண்ணலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் காலேஜ் டேஸ்லேருந்து இருந்துச்சு. ஃபார்ம் கிட்ட போய் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும், இல்லை அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒரு 1 மந்த் நாங்கள் கூட எப்படி நடக்குதுன்னு பார்க்குறது, அந்த மாதிரி ஏதாச்சும் கிடச்சிச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். 99% யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு நாங்கள் நினச்சி வந்தோமோ அந்த அமௌண்ட் வந்து இதில் இல்லை. விற்கிறது ஈஸி கிடையாது. பண்ணுற தொழிலை விற்க முடியலன்னா யூ ஆர் நாட் அ குட் சேல்ஸ் பர்சன்ட்டு. ஸோ நம்ம என்ன தான் டெக்னிக்கலான நாலேஜான பர்சனாக இருந்தாலுமே நம்ம அங்கே போய் என்னோடய கீரை தான் பெஸ்ட்டு, என்னோடய கீரைக்கு இந்த பாலக்கும் இந்த பாலக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த கீரைக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் அவங்க உங்ககிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. ஃபார்ம் செட்டப் ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய் நான் ஒரு சாம்பிள் குவான்டிட்டியோடு போய் நிற்கும்போது நாங்கள் வெளியிருந்து பார்ட்னர்ஸ் கிட்ட வாங்க மாட்டோம், நாங்கள் ஹோல்சேலில் வாங்கி நாங்களே பேக்கெட் போட்டு விற்றுடுறோம். ஹைட்ரோபானிக்ஸ் ஃபார்மிங் வந்து ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்லுவோம். நம்ம வந்து வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறப்போ இது செகண்டரியாக பண்ணுறது வேணால் ஓகேன்னு சொல்லுவேன். 90% ஆஃப் த ஆண்டர்பிரினர்ஸ் ஃபெயில். ஸோ அதே தான் வந்து இங்கேயுமே 95 to 99% ஃபெயில் ஆகிறான். அந்த 1% தான் சூப்பராக அவங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது, சூப்பராக அவங்க நினச்ச மாதிரி அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் எடுத்துகிட்டு இருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போ ஹைட்ரோபானிக்ஸ்னு வரும்போது நம்ம நெட்டில் பொதுவாக நம்ம பார்க்குறது என்னென்னா, நம்ம இவ்வளோ சென்ட்டில் பண்ணிட்டோன்னா இவ்வளோ அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும், நம்ம ஒரு பொருளும் வந்து நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும் அப்படின்னெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி எடுக்க வேண்டிய விஷயமே என்னென்னா, ஒரு லாஸ் எப்படி அடையுது அதை பற்றி தானே நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஹைட்ரோபானிக்ஸ்னால் ஒரு நல்ல ப்ராஃபிட்டான ஒரு பிஸ்னஸாக இன்னி 2023லையோ இல்லை 2024லையோ யாராச்சும் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு பட்ட பிஸ்னஸ் அப்படின்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஓகே. ஸோ நீங்களே நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு 15 to 1 hour வீடியோஸ்லேயே வந்து இவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இவ்வளோ டக்குன்னு சிஸ்டம்ஸ் ரெடியாக இருக்கும், நீங்கள் எப்பயுமே ஏர்ன் பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. பட் அது ரியாலிட்டி கிடையாது. நீங்கள் அதில் நிறையா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இனிஷியல் செட்டப் டைமில் நீங்கள் நிறையாவே ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் அது மெயின்டெனன்ஸ்லாம் ஈஸி தான். பட் அந்த இனிஷியல் நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கவர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சக்ஸஸ் இருக்கும். பட் அதர்வைஸ் அந்த சக்ஸஸே இருக்காது. உங்களுக்கு மேஜராக லாஸ் மேக்கிங்காக தான் இது மாறும். ஸோ நான் இதுக்குள்ளே வந்ததோட மெயின் வந்து என்னோடய அம்மா வந்து ஆர்கானிக் டெரஸ் கார்டனிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேசிக்காக வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது மொட்டை மாடியிலே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெட்டராக இருக்க முடியுது, அந்த லேபர் இன்டென்சிவாக இல்லாமல் இல்லை தண்ணி காப்பாற்றுற மாதிரி ஏதாச்சும் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி நாங்கள் இது பண்ணது. ஆர்கானிக் ஃபார்மிங்லேயுமே எங்களுக்கு நிறையா கோயம்புத்தூர் ரீஜனில் நிறைய பேர் இல்லை, மார்க்கெட் அதுக்கு இல்லை. ஸோ ஹைட்ரோபானிக்ஸ் வந்து நான் டெக்னாலஜி பேக்ரவுண்ட். ஸோ டெக்னாலஜி பேக்ரவுண்ட் இருக்குன்னா ஹைட்ரோபானிக்ஸ் ட்ரை பண்ணலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் காலேஜ் டேஸ்லேருந்து இருந்துச்சு. சின்னதாக சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வீட்லேயுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதுலேருந்து தான் எனக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அண்ட் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அந்த வா ஃபேக்டர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, தண்ணி அழகாக ஃப்ளோ ஆகுது, க்ளீனாக இருக்குது. இதில் அக்வாபானிக்ஸ்னும் இருக்குது, மீன் வளர்த்தும் பண்ணலாம். நான் வெஜிடேரியனுங்கிறேன், நான் ஹைட்ரோபானிக்ஸ் சூஸ் பண்ணி பண்ணது. ஸோ இப்படி தான் நான் இதை ஆரம்பித்தேன். அண்ட் பேசிக்காக பிஸ்னஸ் ரிசர்ச் பண்ணுவோம் இல்லைங்களா, நம்ம ஊரில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படிங்கும்போது பாலக்கீரை, அரைக்கீரை, செங்கீரை அதுதான் ஓடிட்டுருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சிஸ்டம் ரெடி பண்ணணுன்ட்டு நான் இதுக்குள்ளே வந்தது. ஓகே. ஆனால் இப்போ எவ்வளோ வருஷமாக நான் இதை பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன்னா நம்ம இந்த டாப்பிக்கே என்னென்னா, ஒரு லாஸ் ஏன் அடைகிறாங்க, நீங்கள் அதில் என்னென்ன கஷ்டத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாத்தையும் பற்றி தானே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஏன்னா வரப்போகிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரக்கூடாது, இல்லை பண்ணிகிட்டு இருக்கவங்களும் அதே நம்பிக்கையில் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லலாம், இது எல்லாத்தையும் பற்றி தானே வந்திருக்கிறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க, என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஓகே. நான் படிக்கிறது இதை பற்றி ட்ரைனிங் வந்து நான் 1980லேருந்தே நான் அட்டென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கெங்கெல்லாம் செமினார் எனக்கு பார்க்குறேன்னா அங்கெல்லாம் இது பண்ணிட்டுருப்பேன். நான் ரேண்டமாக எங்களோட ஃப்ரெண்ட்ஸை விசிட் பண்ணும்போது புனே, பெங்களூர் போகும்போது தான் நாங்கள் அங்கே இருக்க ஃபார்ம்ஸ்லாம் விசிட் பண்ணிட்டு. பட் இது ஃபுல் ஃபோக்கஸ்டாக பிஸ்னஸாக பண்ணணுன்னு இறங்கினது வந்து 2021 தான். 2 to 3 years கிட்ட கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இதில் வந்து நான் ஆரம்பித்த போது வந்து நான் எல்லாமே நான் படித்து தான் இது பண்ணது. ஆன்லைனில் எல்லாம் படித்தது, கன்சல்டன்சிஸ் கிட்ட ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணது. இதில் வந்து இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க பண்ணி கொடுக்குறதுக்கு, ட்ரைனிங்க்கு தனியாக, கன்சல்டன்சிஸ் தனியாக, ஃபார்மை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு தனியாக அப்படின்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாத்த பற்றி நான் கொஞ்சம் ஒரு நாலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதில் நான் நிறைய பாயிண்ட்ஸ், நான் நிறையா வீடியோஸ் பேன் இண்டியா பேன் வேர்ல்டு வீடியோஸ் பார்த்தேன். சில பாயிண்ட்ஸ்லாம் நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன், இதெல்லாம் கண்டிப்பாக போனால் நம்ம ஒர்க் அவுட் ஆகாதுன்ட்டு.
ஸோ அந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லணுன்ட்டு பார்க்குறேன். இங்கேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கும்போது நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் பார்ப்பீங்க. ஸோ வேர்ட்டிக்கலாக பண்ணும்போது உங்ககிட்ட லேண்ட் அவைலபிளாக இருக்குன்னா இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரே தேவையில்லை. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து போதும். இந்த ஹைட்டே வந்து உங்களுக்கு போதும். 3 ஃபீட் அக்ரிகல்ச்சரில் 2 ஃபீட் to 3 ஃபீட் வந்து அந்த இன்செக்டால் குதிக்க முடியாத ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அதனால தான் இந்த ஹைட்டை நாங்கள் சூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஹைட்டில் நீங்கள் ஒரு பேசிக் லெவலில் நீங்கள் ஒரு செட்டப் மாதிரி இங்கே உங்களுக்கு பைப்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பேசிக் லெவலில் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே போதும். உங்கள்கிட்ட லேண்ட் கிடையாது அப்படிங்கிற நான் வந்து அர்பன் ஃபார்மிங் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்டது. ஸோ சிட்டிக்குள்ளே வந்து நாய்ஸோடு இருக்கும்போது நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்குன்னு ஒரு செட்டப்பில் ஆரம்பிச்சு அதுக்கு கம்மி இடத்துல அதிகமாக வேணுங்கும்போது நம்ம வர்டிக்கல் போய்க்கலாம். வர்டிக்கல் தேவை இல்லைங்கும்போது நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளாட்டாகவே இந்த சைஸ்லேயே போட்டால் போதும். இது இல்லாமல் இன்னும் 55 ஃபீட்டில் 70 ஃபீட்லலாம் பாலி ஹவுசஸ்லாம் கட்டி கொடுப்பாங்க. அதெல்லாம் இந்த இதுக்கு தேவையே இல்லை. அண்ட் பாலி ஹவுஸ்லேயுமே இந்த ஒயிட் கலர் பிளாஸ்டிக் ஷீட் பார்த்துருப்பீங்க. பிளாஸ்டிக் ஷீட்டு இன்செக்ட் நெட்டுன்னு சொல்லுவோம். இன்றைக்கி வர்றது எல்லாமே பாலி ஹவுஸில் பிளாஸ்டிக் ஷீட்டே இல்லாமல் வெறும் ஷேட் நெட்டுன்னு சொல்லுவாங்க. இன்செக்ட் நெட்டில் வச்சு மட்டுமே செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ மார்க்கெட்டில் மாறிடுச்சு. இந்த 2 இயர்ஸ் நான் ஆரம்பித்த 2 இயர்ஸில் இந்த விஷயம் மாறிடுச்சு. ஏன்னா உள்ளார குளுக்கும் அதிகமாக உங்களுக்கு வரும். அண்ட் கிளைமேட் வந்து இந்த 3 இயர்ஸில் நிறையவே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மழை காலம் மாறி இருக்குது, வெயில் அதிகமாக இருக்குங்கிற அந்த ரீசன்னால் நாங்கள் இதுக்குள்ளே வந்து டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டிலாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஒரு இடம் இல்லாத இடத்துல நம்ம இதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் இது வந்தது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டே வந்து இந்த இதுதான். அண்ட் இவ்வளோ சிம்பிளாக நேச்சுரலி வென்டிலேட்டட் தமிழ்நாட்டுக்கு போதும். இதில் வந்து ஃபேன் அண்ட் பேடுன்னு சொல்லி அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்களை வந்து பண்ண வைப்பாங்க. தமிழ்நாட்டில் எந்த ரீஜனுக்குமே அது தேவையில்லை. ஃபார் தட் மேட்டர் சவுத் இந்தியா, பெங்களூர், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடுக்கு இது தேவையே இல்லை. நீங்கள் அந்த வெரைட்டி போகிறீங்க, வெறும் எனக்கு ஸ்ட்ராபெரி மட்டும் நான் திருச்சியில் விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது போகலாம். ஆனால் மற்றபடி மேஜர் வெரைட்டி ஆஃப் க்ராப்ஸ்க்கு வந்து அது தேவையே இல்லை. ஸோ அதுதான் வந்து பேசிக் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் விஷயமே உங்களுக்கு. அதுதான் காஸ்ட் கொஞ்சம். ஆமாம், காஸ்ட் வந்து உங்களுக்கு பாதிக்கு அப்படியே இந்த ஹைட்லேயே பாருங்கள். இது வந்து 3 மடங்கு ஹைட் இருக்குது. அண்ட் பிளாஸ்டிக் வந்து நெட்டை விட 3 மடங்கு ரேட் அதிகம். ஸோ உங்களுக்கு அதுலேயே வந்து பாதி வந்து உங்களுக்கு காஸ்ட் கட்டிடுது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட செட்டப்பு. ஸோ இது வந்து நான் வேர்ட்டிக்கலாக எனக்கு வந்து இடம் இல்லாதனால வேர்ட்டிக்கல் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. அடுக்குமுறை விவசாயம்ன்ற மாதிரி வரும். ஸோ ஒரு லேயர் மேலே அடுத்தடுத்த லேயர்ன்ட்டு பண்ணுவோம். மேலே இருக்க 3 லேயருக்கு வந்து நேச்சுரலாக சன்லைட்டே போதுமானது. கீழே இருக்க 2 லேயருக்கு மட்டும் எல்இடி லைட்ஸ் வந்து போடும். இந்த எல்இடி லைட்ஸ்லாம் வந்து க்ரோ லைட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னு ஹைட்ரோபானிக்ஸ்னு விற்கப்படுற கஸ்டம் ஸ்பெக்ட்ரம் இது. இது வந்து டெக்னிக்காலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு அதுக்குள்ளே போகல. பட் இதெல்லாம் வந்து இடம் இருக்கிறவங்களுக்கு தேவையே இல்லை. இடம் இல்லாதவங்களுக்கு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவைப்படுது. அண்ட் இந்த பைப்ஸ்லையுமே நீங்கள் பார்ப்பீங்க, இந்த பைப்லாம் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்கொயர் தான் போடணும், ரவுண்டு போடக்கூடாது, இந்த மாதிரி யூபிவிசி தான் போடணும், பிவிசி இந்த மாதிரி கிரே கலரில் இருக்கிறதுலாம் போடக்கூடாதுன்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. நாங்கள் இங்கே நிறைய பேர் டெஸ்டிங்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம ஊரில் கிடைக்க நார்மல் பிவிசி பைப்ஸே போதுமானது ஃபார் கீரை. லெட்யூஸ்க்கு அந்த லெட்டு இதில் வந்து மெயினாக அவங்க சொல்கிறது லெட் பாய்சனிங் ஆகும் அப்படிங்கிறது. அந்த லெட் பாய்சனிங் நம்ம ஊர் கீரையில் அதை டேக்கிள் பண்ணுற சக்தி வந்து இருக்குது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அதை க்யூர் பண்ணிவிடும். அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. அப்படியே வந்துச்சுன்னா மேக்னீஷியம் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரிக் வச்சு நீங்கள் இது பண்ண, ஆனால் 99% வராது. ஆனால் லெட்யூஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஒயிட் கலரில் யூபிவிசி கிரேடு இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து வரும். அண்ட் இது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது இந்த சின்ன இடத்துல இது வந்து என்னோட கெப்பாசிட்டி 500 ஸ்கொயர் ஃபீட்டில் 7000 பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் இதை வந்து நான் ஹோல்ஸ் இந்த இது மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பைப்பில் எத்தனை ஹோல் வர முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியே ஓடுது. இதே வந்து நான் ரெடி பண்ணது அதிகமாக விரிகிற டைப்புங்கிற செடிக்கு நான் எடுத்துட்டேன். ஆனால் பாலக்கீரைக்கு வந்து அது ரொம்ப பெருசாக விரியாது, இவ்வளோ தான் இருக்கும். ஸோ நான் இந்த ஸ்பேஸிங்கை நான் கம்மி பண்ணியிருந்தேன்னா இந்த டபுள் ப்ரொடக்ஷன் இங்கேயே என்னால் எடுக்க முடியும். சேம் பைப் ஹோல்ஸ்னாலேயே ஒரு ஆமாம். இது வந்து எனக்கு வாங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியாவே வந்துச்சு. ஸோ அங்கே வாங்கும்போது அவங்களுக்கு இந்த அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எனக்கு கிளியராக இல்லை. அண்ட் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது இது வந்து MBA மார்க்கெட்டிங் டேர்ம்ஸில் வந்து சேலபிள் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சைஸ் இப்போ 100 கிராம் வளர்ந்துருச்சுன்னா அதை ஒரு கட்டாக போட்டு விற்கிறது தான். நம்ம இவ்வளோ பெருசாக ஒரு 700 கிராம் கட்டப் வந்து யாருமே நம்ம விற்க போகிறது கிடையாது. ஸோ அவங்க விற்கிறதே வந்து பெருசாக எவ்வளோ வேணாலும் வளர விட்டுக்கோங்கிற கான்செப்ட் தான். ப்ராக்டிக்கலாக அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதுலேயே வந்து நான் இப்போ இதே பைப்பு குவான்டிட்டியில்
7,000க்கு பதிலாக 14,000 எடுக்கலாம். ஸோ அந்த 14,000 என்னோட ப்ரொடக்ஷனை வந்து அப்படியே டபுள் பண்ணிடுது. பட் ஆனால் நான் இப்போ பைப் வாங்கிட்டேங்கிற ஒரு ரீசன்னால என்னால் அதை இன்க்ரீஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நான் அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுலேயே இவ்வளோ மிஸ்டேக் ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் எஸ்ஓபிஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ எஸ்ஓபினா ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர், ஒரு விஷயத்தை நீங்கள் இப்படிலாம் கரெக்டாக பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் இது வரும். இதில் வந்து இப்போ இந்த பைப்ஸில் டிசைன்ஸே 4-5 டிசைன்ஸ் இருக்குது. இந்த நெட்டு இன்செக்ட் பாலிஷ் ஷீட்டில் வந்து ஒரு 4-5 டிசைன் இருக்குது. இன்செக்ட் நெட்டில் 3-4 வெரைட்டி இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணி இதை ஒரு 3 months ட்ரை பண்ணிட்டு நீங்கள் வீட்டில் ஒரு ஹோம் கிட்டுன்னு நீங்கள் சின்னதாக வரும், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபார் க்ரோயிங் பர்பஸஸ், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரதுக்கு. அது இல்லாமல் ஒரு ஃபார்ம் கிட்ட போய் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும், இல்லை அவங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு 1 month நாங்கள் கூட எப்படி நடக்குதுன்னு பார்க்குறது, அந்த மாதிரி ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணுங்கள். 99% யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ நீங்களே நிறைய வீடியோஸில் நிறைய இதில் பார்த்துருப்பேன், ஹைட்ரோபானிக்ஸ் ஃபார்ம் தமிழ்நாட்டில் 100-500 ஃபார்ம்ஸ் கிட்ட இருக்குது. ஆனால் வெளியே வந்து நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல, ஏன்னா வெளியே அது சொல்கிறதும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அது எப்படி சொல்கிறது, அந்த லாஸ் மேக்கிங் டைம் லைனில் தான் அவங்களும் இருக்காங்க. எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு நாங்கள் நினச்சி வந்தோமோ அந்த அமௌண்ட் வந்து இதில் இல்லை. ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நீங்கள் ஷீப் ஃபார்மிங்கில் லாஸ் ஆகிட்டுருக்கு, போல்ட்ரியில் லாஸ் ஆகிட்டுருக்கு, அப்படி அதே இதுதான் ட்ரெடிஷ்னல் விவசாயத்துக்கு வந்தது தான் ஹைட்ரோபானிக்ஸுங்கிறது. அதே சிஸ்டமேட்டிக் முறையெல்லாம் நிறைய மாற்றிட்டாலுமே அந்த அப்ஃப்ரண்ட் காஸ்ட் நாங்கள் ரிகவர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகிடுது. ஸோ அதுதான் பேசிக் இதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இதாக பார்க்குறது. இதில் வந்து மோட்டரில் நான் நிறைய விஷயங்கள் மாற்றிட்டேன். ஸோ எனக்கு அந்த லாஸ்லாம் இல்லை. மோட்டரில் நிறைய பேர் 1 HP 2 HPன்ட்டு யூஸ் பண்ணுவோம். நாங்கள் ஒரு ஏக்கருக்கே 2 HP தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப சின்ன இடம். ஸோ நான் வெறும் 80 watts அக்வாரியம் பம்புன்னு சொல்லுவோம், அதை வச்சு நான் ஃபுல் ஃபார்மை நான் ரன் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கு வந்து மெயினாக நீங்கள் எனக்கு பிடிச்ச இடம் வந்து அந்த கண்ட்ரோல் பேனல் செக்மெண்ட் தான். அங்கே நான் இப்போ எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஐடி பேக்ரவுண்டுங்கிறனால எனக்கு அங்கே இருக்க டைமர், வைஃபை ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க, நான் எங்கேருந்து வேணாலும் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ எப்படி பம்ப் செட் ஆன் பண்ணுறதுக்கு இல்லை ட்ரிப் இரிகேஷன் கனெக்ட் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் இப்போ SMS அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்து ஒரு கண்ட்ரோல் பேனல் மாதிரி வச்சுருப்போம். ஸோ இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணும். லைட்டு ஒரு கண்ட்ரோல் பண்ணும், ஃபேன் ஒன்று கண்ட்ரோல் பண்ணும், மோட்டர் எந்த டைமில் ஆன் ஆகணும்னு கண்ட்ரோல் பண்ணும். இது எல்லாமே டைமிங்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு அதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இடம். அதை நான் ஆப்டிமைஸ் பண்ணி எப்படி எனக்கு பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேனல் வந்து அங்கே உங்களுக்கு பண்ணி கொடுக்குது. ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ பண்ணுறது பண்ணிட்டோம். ஆமாம். ஸோ இப்போ ப்ராஃபிட்டில் தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம்னா என்னென்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், எதனால் இதுலேயும் பாலிடிக்ஸ் இருக்குதா? ஸோ இது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாலிடிக்ஸில் விழுகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. எதா இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாம், நிறைய பேர் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க, சிம்பிளாக போகணும், அவங்க லைஃப் சிம்பிளாக போகணும்னு நினைப்பாங்க. ஆமாம். ஸோ இப்போ இதில் என்னென்ன பிரச்சனை வரும், ஆஃப்டர் க்ரோத் என்னென்ன பிரச்சனை வரும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னா. ஸோ நான் இப்போ சொன்னது வந்து எல்லாமே வந்து டெக்னிக்கல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் எ ஃபார்ம். ஃபார்முக்கும் பிஸ்னஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ தான் பெஸ்ட்டாக ஃபார்ம் அமைச்சிருந்தாலுமே பிஸ்னஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகம். இந்த டெக்னிக்கல் உலகத்தில் ஒரு உங்களுக்கு 10-15 விஷயம் இருக்குதுன்னா உங்களுக்கு பிஸ்னஸில் வந்து இன்னும் ஒரு 10-15 ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அந்த இது வந்து ஃபஸ்ட்டு என்ன மார்க்கெட்டில் நீங்கள் விற்க போகிறீங்க, உங்கள் ஊரில் என்ன ப்ரைஸஸ் இருக்குதுன்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கட்டே வந்து நாங்கள் 50 ரூபா 100 ரூபாய்க்குலாம் நாங்கள் விற்கிறோன்னு சொல்லுவோம். லெட்யூஸ்க்குமே அதே தான் 200-300க்குலாம் போகுதுன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மண்டி இல்லை அங்கே இருக்கிற மார்க்கெட், அங்கே இருக்கிற உழவர் சந்தையில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் தான் ஃபிகர் அவுட் பண்ணணும். அண்ட் எங்கே விற்க போகிறீங்க. இப்போ வந்து மோஸ்ட்டாக 90% ஃபாலோ பண்ணுறது வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு கொடுக்கறது தான். ஒரு 10% தான் வந்து அப்பார்ட்மெண்ட் டெலிவரிஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதுக்கு வந்து சென்னை, டெல்லி, மும்பை அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் நாங்கள் இப்போ கோயம்புத்தூரில் க்ரியேட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். பட் அது நான் லேட்டர் செக்மெண்ட்டில் வரேன். இப்போதைக்கு உங்களுக்கு பிஸ்னஸில் லொக்கேஷன் இதை வந்து லாஜிஸ்டிக்கலாக நீங்கள் பார்க்கணும். இப்போ ஏன் ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற விவசாயிங்க சிட்டிக்கு வந்து விற்கிறதுக்கு இதாகுது, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு அடி வாங்கிடுது. ஸோ சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கணுங்கிறது தான் எங்களோட அர்பன் ஃபார்மிங்கிற கான்செப்ட்டு. சிட்டியோட ஒரு 25 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளேயே நம்ம ப்ரொடக்ஷன் எடுத்தாலே சின்ன சின்ன கீரைங்க, பேசிக் கீரைங்களை ஃபஸ்ட்டு வளர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு சீடு வெரைட்டி இல்லை நெல் அதுக்கெலாம் போகலாம். பேசிக் பாலக்கீரை, அமரந்தாஸ் அது எல்லாமே நம்ம இங்கெல்லாம் வளர்க்க முடியுங்கும் போது சிட்டிக்குள்ளேயே நம்ம வளர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் இருக்க கோதுமை, அரிசி அதெல்லாம் வெளியூர்லேருந்தே வரட்டும். ஸோ அந்த இருக்கிற அன்யூஸ்ட் ஸ்பேஸையும் நம்ம யூஸ் பண்ண மாதிரி ஆச்சு. ஏன்னா அது பிஸ்னஸ் லொக்கேஷனுக்கு பக்கத்துலேயும் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருந்தோன்னா அங்கே இருக்கிற ஈவினிங் குழந்தைங்களாம் நடந்து போகும்போது இருந்து நின்று வாங்கிட்டு போவாங்க. இல்லை லேடிஸ்லாம் ஒர்க்குக்கு போகும்போது அவங்க இருந்து வாங்கிட்டு போவோம். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு சின்ன சேலாக இருந்தாலுமே டெய்லி ஆப்ரேஷன்ஸ்க்கு அது ஒரு சின்ன செலவு உங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துரும். அண்ட் அதுக்கு செகண்ட் வந்து நீங்கள் எங்கே விற்க போகிறீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். விற்கிறது ஈஸி கிடையாது. சேல்ஸில் நாங்கள் சொல்கிறது வந்து பண்ணுற தொழிலை விற்க முடியலன்னா யூ ஆர் நாட் அ குட் சேல்ஸ் பர்சன்ட்டு. ஸோ நம்ம என்ன தான் டெக்னிக்கலான நாலேஜான பர்சனாக இருந்தாலுமே நம்ம அங்கே போய் என்னோடய கீரை தான் பெஸ்ட்டு, என்னோடய கீரைக்கு இந்த பாலக்கும் இந்த பாலக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த கீரைக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் அவங்க உங்ககிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. ஸோ இதை வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குற ட்ரை பண்ணும்போது இங்கே நடக்கிறது என்னென்னா நார்மல் விவசாயிங்கிட்ட வாங்கி அவங்க பேக்கெட் போட்டு அவங்க ஒரு மார்ஜினில் விற்கிறாங்க. ஸோ நான் இதுக்குள்ளே வந்ததுக்கான மெயின் ரீசனே வந்து எங்களை எம்ஆர்பியில் விற்க விடுவாங்கங்கிற நம்பிக்கையில் தான். ஸோ ஆல்ரெடி நேஷ்னல் லெவலில் எம்எஸ்பி மினிமம் செல்லிங் ப்ரைஸுங்கிற ஒரு இஷ்யூவாக தான் போயிட்டுருக்குது ஃபார் கிரெயின்ஸ். அதுக்கு ஆனால் இந்த வெரைட்டி ஆஃப் இதுக்கு வந்து அந்த இது இன்னும் வரலனாலும் ஏதோ ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ஸ் தான் அலோவ் பண்ணுறாங்க, எம்ஆர்பியில் நீங்கள் விற்றுக்கோங்க அப்படி. கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் நான் 6 months முன்னாடி ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு இதுதான் எம்ஆர்பியில் விற்க விடுறாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் நான் ஃபார்ம் செட்டப் ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய் நான் ஒரு சாம்பிள் குவான்டிட்டியோடு போய் நிற்கும்போது நாங்கள் வெளியிருந்து பார்ட்னர்ஸ் கிட்ட வாங்க மாட்டோம், நாங்கள் ஹோல்சேலில் வாங்கி நாங்களே பேக்கெட் போட்டு விற்றுடுறோம். ஸோ அந்த ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாமே அந்த நிறுவனங்களுக்கே போயிடுது. பிஸ்னஸ் பர்சனாக இருக்கா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், பட் ஃபார்மருக்கு அது ப்ராஃபிட் கிடையாது. ஸோ அது கிடைக்கிறது இல்லைங்கிறது அது தேர்ட் ரீசனாக இருக்குது. ஃபோர்த், நீங்களே ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுங்கிறது பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குது, பட் இறங்கி வேலை செய்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். உங்களுக்குன்னு ஒரு 10 ஃபார்மர்ஸ் சேர்ந்துருந்தால் ஒரு சான்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் தனியாக தான் பண்ணணும், நீங்களே எல்லா ஒர்க்கையும் பண்ணணும், உங்களுக்கு அந்த லேபரை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஒரு நாள் டெலிவரி மிஸ் ஆகிடுச்சினாலுமே எத்தனை கால்ஸ் வரும். நான் ஆல்ரெடி நான் சேல்ஸில் இருந்திருக்கேன். ஸோ ஒரு நாள் ஒரு விஷயத்தோட டெலிவரி மிஸ் ஆகிடுச்சுன்னா கால்ஸ் எப்படி வரும், அவங்க எப்படி பாதிக்கப்படுவாங்க, எப்படி ஏன்னா அவங்க வந்து கீரை அதெல்லாம் வாங்குறாங்கன்னா ஒரு பண்டிகை நேரத்தில் கேட்குறான். அன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சுன்னா எப்படிலாம் நம்மளோட பிஸ்னஸ் பேட் நேமாக மாறிடும் அப்படிங்கிற சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் அதை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா லேபர் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கணும். ஸோ உங்களுக்கே தெரியும் விவசாயனாலுமே வெளியே வந்து ஓரளவுக்கு வந்து நார்மலாக பார்க்குறது. ஆமாம். ஸோ ஆல்ரெடி அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி டெலிவரி பார்ட்னர்ஸ் அதெல்லாம் நீங்கள் அசைன் பண்ணணுன்னா அந்த காஸ்ட் வந்து இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஒரு டெலிவரி பார்ட்னர் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கோயம்புத்தூரில் ஆவரேஜாக வாங்கிட்டு இருக்காங்க. ஃபார் நாங்கள் விசாரித்த இடத்துல, எல்லாருக்குமான்னு தெரில, நாங்கள் விசாரித்த இடத்துல 2000 ரூபாய். ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 30,000 to 40,000 அவங்களுக்கு மட்டுமே நாங்கள் கொடுக்கணும். அது இதுலேருந்து சம்பாதிச்சோன்னா கொடுக்குறது ஈஸி. அந்த சம்பாதியம் வரலன்னா அது உங்களுக்கு நீங்கள் டேக்கிள் பண்ணுறோம். ஸோ அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே நீங்கள் ஃபார்மில் அவ்வளோ போட்டிங்க. ஸோ பிஸ்னஸில் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுன்னு ஒன்று வரும். ஸோ அதுவுமே நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இதை பண்ண முடியும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே ஈஸியாக ஃபார்ம் அமைச்சிட்டிங்க. பிஸ்னஸும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறது வந்து நீங்கள் உங்களோட இதுக்கு வந்து நீங்கள் டேக்கிள் பண்ணி பார்க்கணும். உங்கள் சிட்டியில் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் இது பண்ண. ஆக மொத்தம் என்னென்னா ஒரு விவசாயி வந்து மண்ணில் எப்படி வேலை செஞ்சு ஒரு காய்கறி எடுக்கிறாங்களோ நம்மளுக்கு வந்து இங்கே விவசாயம் பண்ணலைனாலும் நம்ம மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்படிதான். ஆமாம். ஏன்னா ட்ரெடிஷ்னல் ஃபார்மர்ஸும் ஆல்ரெடி அந்த டிஃபிகல்ட்டிஸ் தான் இருக்காங்க. நாங்கள் வந்து 3 கேட்டகரி சொல்லுவோம். ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங், ஹைட்ரோபானிக்ஸில் அக்வாபானிக்ஸ், ஏரோபானிக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்டு இருக்கவங்களே அந்த ஒரு கஷ்டத்தில் தான் இருக்காங்க. ஆர்கானிக் பண்ணும்போது ஒரு அளவுக்கு மனசு திருப்தியாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் நம்ம நல்லதாக சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. இது பண்ணும்போது இன்னொரு நல்ல திருப்தியாக வந்துடும் உங்களுக்கு. பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த அமௌண்ட்டு நீங்கள் கேல்குலேஷன்லாம் பண்ணும்போது ஆஸ் அ பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து அது அடி வாங்கும். ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங்கை நீங்கள் ஏதோ போட்டிங்க, ஏதோ உங்களுக்கு ஒரு விளைச்சல் குடிச்சு ஏதோ ஒரு ரேட்டில் விற்றுட்டோம் அப்படிங்கிற அந்த விவசாயத்தை வாழ்வாதாரமாக எடுத்துகிட்டு போகிற அவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் இருக்குது. நாங்கள் வந்து இதுக்குள்ளே இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஸோ இவ்வளோ டைமில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்ன் எடுத்துடலாங்கிற நம்பிக்கையில் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய அடியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதை வச்சு என்னென்ன சொல்ல வரீங்க? இப்போ இனிமேல் வரவங்களோ இல்லை 2024 வந்து ஒரு புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்னென்ன சொல்ல வரீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அமௌண்ட் உங்ககிட்ட டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இதை ப்ரைமரியாக பண்ணவே பண்ணாதீங்க. ஹைட்ரோபானிக்ஸ் ஃபார்மிங் வந்து ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்லுவோம். நம்ம வந்து வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறப்போ இது செகண்டரியாக பண்ணுறது வேணால் ஓகேன்னு சொல்லுவேன். ப்ரைமரியாக இதில் இறங்க வேண்டாம். ஃபஸ்ட்டு டெஸ்டிங் பண்ணிக்கோங்க.
உங்கள் ஊரில் இருக்க டேட்டா கலெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஐடி பீப்புள், நாங்கள் இப்படி தான் நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறது, ஒரு சார்ட் மாதிரி போட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்லாம் வச்சுருப்போம். அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள் செடியெலாம் வளர்க்குதான்ட்டு. பிஸ்னஸ்க்கு பேசிக்ஸ் ஆஃப் இது எல்லாமே இது பண்ணிப்பாங்க. இப்போ கன்சல்டன்சிஸ் இதெல்லாம் அமைக்கிறது பார்க்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு 10 பேர்கிட்ட பேன் இண்டியா கூப்பிட்டு பேசுங்க. என்ன நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. இதே 10 லட்சத்துக்கு 2000 செடி, நான் 7000 செடி சொன்னேன். நான் இங்கே 10 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 7000 பிளான்ட்ஸ் போட்டிருக்க இடத்துல குஜராத் ஒரு மகாராஷ்டிராலேருந்து வந்து வெறும் 2000 பிளான்ட்ஸ் போட்டு அதே 10 lakhs வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. நான் ஓனாக பண்ணனால தான் இந்த நம்பர் வந்துருக்குது. அண்ட் அதுலேயுமே நான் சொதப்பின விஷயம்னு சொன்னேன். நான் இது கரெக்டாக பண்ணினா இங்கே 14,000 எனக்கு வந்திருக்கும். ஸோ இந்த சின்ன விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் வரும். ஸோ இந்த 2 ரிசர்ச் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அண்ட் தேர்ட் வந்து கன்சல்டன்சிஸ் கிட்டே ஏமாறாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஸோ இங்கே வந்து இந்தியாவில் இப்போ நிறைய பேர் அப்படி தான் இருக்குது. 100 நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம். 100 வீடியோஸ் தான் ஹைட்ரோபோனிக்ஸ் பேன் இண்டியா பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1000 பேர் என்ன மாதிரி லாஸ் மேக்கிங்கில் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து வெளியே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரி வந்து சூப்பராக இருக்குதுன்ட்டு ஒரு ஹோப் இருக்குது. அண்ட் எங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறனால தெரியுது, கிளைமேட்னால நாங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டோம். இது கண்ட்ரோல் என்வரன்மெண்ட் அக்ரிகல்ச்சர் தான். பட் இருந்தாலுமே அந்த ஒரு டிகிரி கீழே நாங்கள் கொண்டு வரதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கும் அடுத்த டிகிரி கீழே நாங்கள் கொண்டு வரணுங்கும் போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் திரும்ப இதுக்குள்ளே போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கு எங்ககிட்ட அந்த ஆப்ரேஷனல் காஸ்ட்டு அந்த ஃபண்டு வந்து இல்லாது. ஸோ நாங்கள் இங்கேயே ஸ்டக் ஆகிட்டோம். ஸோ இங்கே ஸ்டக் ஆனதில் நாங்கள் இனிமேட்டு இந்த இடத்துல அந்த க்ரோத்தே பண்ண முடியாதுங்கிற ஒரு இது வந்துடுது. ஸோ இப்போ ஓப்பன் இதுவாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு திரும்ப வேறு ஏதாச்சும் அடுத்த சைக்கிளில் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த இதில் ஒரே ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா லீஃபி க்ரீன்ஸ். ஸோ இந்த பாலக்கீரை, அரைக்கீரை அந்த மாதிரி இருக்கிற இலை இருக்கிற வெரைட்டிஸ் தான் வந்து பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் காய்கறி பண்ணணும், அது வேறு செட்டப்பில் மாறிடும். ஸோ அந்த செட்டப் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அதுலேயுமே ஒரு 4-5 காய்கறி தான் நீங்கள் ரெகுலராக பண்ண முடியும். மற்ற காய்கறிலாம் நீங்கள் ரெகுலராக இதில் ஹைட்ரோபோனிக்ஸில் டெக்னிக்கலி எல்லாமே பண்ணலாம். பட் இது வந்து பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இந்த 3-4 பாயிண்ட் வந்து நீங்கள் பேசிக்காக ஃபஸ்ட்டு என்னோட மெயின் ஹோப் வந்து இது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவில் இருக்க இன்ஃப்ளேஷன் ரேட்டு அதெல்லாம் பார்க்கும்போது இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் இறங்காதீங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு பார்ட்னர்ஷிப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு 100% உங்களுக்கு ஏன்னா இது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் மாதிரி தான். ஆண்டர்பிரினர்ஷிப்பில் ஒரு ஃபேக்ட் இருக்குது, 90% ஆஃப் த ஆண்டர்பிரினர்ஸ் ஃபெயில். ஸோ அதே தான் வந்து இங்கேயுமே 95 to 99% ஃபெயில் ஆகிறான். அந்த 1% தான் சூப்பராக அவங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. சூப்பராக அவங்களுக்கு அவங்க நினச்ச மாதிரி அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் எடுத்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலே நான் இப்போ சொன்ன மாதிரி 500 பேரில் ஒரு 10 பேர் தான் வந்து அது மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. ஒரு 10% அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதுதான் அவங்கள விட என்னோட செட்டப் வந்து சொஃபிஸ்டிகேட் இருக்கிறதுல ஹை அண்ட் மாடல். இவ்வளோ ஹை எண்டாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் ஒரு ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டில் நான் பண்ணிட்டேன். ஆனால் இதை விட கம்மியாக வச்சுருக்கவங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. அவங்க வந்து ட்ரைனிங்க்குமே நாங்கள் 2 பேர் ஒரே இடத்துல தான் ட்ரைனிங் ஆகணும். எல்லா ஃபேக்டர்ஸுமே அதே இதுதான். அவங்களுக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி விஷயம் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் இருந்துமே எனக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அங்கே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அந்த சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக அவங்க ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி தான் எல்லாம் பண்ணணும். ஆமாம் அந்த ரிசர்ச் கண்டிப்பாக பண்ணிடாது. நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன்னா, நிறைய பேர் இல்லை ரிசர்ச் இல்லாமல் வந்திருக்காங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். இண்டஸ்ட்ரியில் வந்ததுக்கப்புறம் நானே பேசி பார்க்குறேன். சார் இது நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டு வரலையா அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கே தெரியுது அவங்க அதை பார்த்துட்டு வரல. ஒரு விஷயம், பேசிக் விஷயம், இந்த விதை எப்படி போடணுங்கிறது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு நெட் கப்பில் எவ்வளோ போடணுங்கிறது தெரியல. ஆனால் அவங்க ஃபுல் ஃபார்மை வந்து செட்டப் பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறது வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு அக்ரோனாமிஸ்ட்டு எப்படி ஹையர் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. நம்ம ஊரில் தான் கோயம்புத்தூரில் தான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குங்கிறது தெரியும். ஆனால் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற புது விஷயமா இருக்குது. ஸோ அதனாலே ஒரு 2 months ப்ரொடக்ஷன் வந்து லேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவங்களே நிறைய விஷயம் தெரியாதவங்களாவே இருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது ரிசர்ச் பண்ணிவிட்டு உள்ளார வாங்க. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஏன்னா ஒரு பாஸ் வந்து சொல்லணும்னு நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்கன்னா நம்மளையா பொதுவாக நம்ம யூடியூப்பில் எல்லாமே பார்க்குறத பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து லாபம் எடுக்கலாம், எவ்வளோ லாபம் எடுக்க முடியுது, இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக நிறைய பேர் போடுறதும் சக்ஸஸ் ஸ்டோரியாக தான் நடக்குது. அவங்களால முடிஞ்சதை வந்து அவங்க போடுறாங்க. ஆனால் முடியாத விஷயத்தையும் நம்ம சொல்லி காமிக்கும் போது தானே அதில் ஒருத்தவங்க வந்து விழுகாமல் இருக்கணும், அந்த குழியில் விழுகாமல் இருக்கிறது தான் நம்மளோட மெயின் மோட்டிவ். ஸோ ரொம்ப நன்றிண்ணா இதை சொன்னதுக்கு. கண்டிப்பாக ஏதாச்சும் இன்னும் ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா உங்களோட நம்பர் இது எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக. ஸோ அவங்களையும் உங்கள் கூட சேர்த்திட்டு ஏதாச்சும் அவங்களுக்கு ஹெல்ப்னா பண்ணுங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சின்ன செட்டப் எவ்வளோ காஸ்ட் ஆகும், என்னென்ன பண்ணலாம், அதுக்கு எவ்வளோ செலவாகும், இது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.